ஹாய் மக்களே, வெல்கம் டு நித்திஷா வணக்கம் ஆஃபிஷியல். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு தீவுக்கு வந்திருக்கோம். தீவோட நேம் பார்த்தீங்கன்னா ரொபின்சன். அது வந்து ஒரிஜினலாகவே அந்த டிவி இருக்கு. ஆனால் இப்போ வந்து நம்ம பசங்களுக்காக வந்திருக்கோம். சரி மக்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா ரொபின்சன் தீவுக்கு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மையாகவே இருக்கு. இந்த தீவு இதை பாருங்க, இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இது தீவுல பார்த்தீங்கன்னா பசங்களெல்லாம் விளையாட வைக்கலாம். ஓகே மக்களே, வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹால். இங்கே தான் வந்து நம்மளை வர வைக்கிறதுக்கான ரிசப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடம். இங்கேயே வந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு. பார்க்குறீங்கன்னா இங்கே மெனு கார்டு போட்டிருக்கு. மெனு கார்டில் வந்து எல்லாமே இருக்கும். காஃபி வந்து 1.80, 2 பேருக்கு வந்து 3 யூரோ, 300 ரூபாய் நம்ம ஒரு காசுக்கு. இதெல்லாம் இருக்குது அப்படியே ஃபுல்லாக மெனு. ஸோ இங்கே வந்து பசங்களுக்கு வந்து பசிச்சுன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் பீர் இருக்கு, அதுக்கப்புறம் வைன் இருக்கு, பார்த்தீங்கன்னா சாப்பாடு அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் 1.50 பசங்களுக்கு. இது பசங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் இருக்கு. ஐஸ்கிரீம்லாம் இருக்குங்களா? தென் பாருங்க, வெளியே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் இருக்கு. இப்போ வந்து அப்படியே வந்து சம்மர் டைம் வரையா அப்படியே சில்லுன்னு இருக்கணுமா. ஸோ மரம் மூங்கில்லாம் அப்படியே வந்து போட்டிருக்காங்க அழகா. நீங்க வந்து பார்க்கலாம் வெளியே எப்படி இருக்குன்னு. வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மக்களே, வெளியே உள்ளே வந்து ரொம்ப சத்தமாக இருக்குன்னு இவங்கெல்லாம் வந்து வெளியே வந்து ஒர்க் பண்ண வந்திருக்காங்க. ஸோ பாருங்க, அமைதியாக இருக்குது இந்த இடமே. அப்படி பார்த்தா மூங்கில் மாதிரி அழகாக, வெயிலெலாம் வந்து படாத மாதிரி அப்படியே வந்து அழகாக வச்சுருக்காங்க. அது என்ன பாம்புவான்னு தெரியல. மரம் ஒரு பர்டிகுலாரிட்டி இருக்கு அந்த மரம். பாருங்க, என்னது தேங்காய் நார் மாதிரி. தேங்காய் நாரா? மூங்கில் மரம்னு சொல்லுவாங்க நினைக்கிறது. இது என்ன மரம்னு தெரியல. இதுல அப்படியே ஊஞ்சல் கட்டி நல்லா இருந்திருக்கும் அப்படியே செம்மையா. வெளியே போனாலே வந்து கதவை மூடிட்டு வந்து போகணும். Ça va? Vous êtes pressé d'aller jouer? T'as d'abord faim? Qu'est-ce que tu manges? Un sandwich. Et du jus. Mais je bois. Tu manges pas? Je bois. Tu manges pas? Moi aussi. C'est bon? C'est des Nike que tu prends? Hey, attends, il manque le... Non, c'est là. Qui a mis ça ici? ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து பசங்க விளையாடுற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அது எப்படி இருக்குன்னு நாங்கள் காட்டுறோம். இதை பாருங்க, இப்படி தான் இருக்கு.
வந்து பசங்க விளையாடுற இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. நாங்கள் பெருசாக இருக்கும்னு நினச்சோம், ஆனால் அவ்வளோ பெருசாலாம் இல்லை. பசங்க விளையாடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நாங்களும் வந்து பார்த்தோம், எவ்வளோ எதிர்பார்த்து வந்தோம் நாங்களும் விளையாட முடியுமான்னு. ஆனால் இங்கே வந்து நிறைய பசங்க இருக்காங்க, நம்மளால தான் விளையாட முடியும்னு இல்லை. நெக்ஸ்ட் டைம் வந்து வேற எங்கேயாச்சும் பார்க்கலாம், இதை விட வந்து பெருசாக இருக்காங்க. இது வந்து வெறும் பசங்களுக்கு மட்டும்தான். ஓகே மக்களே, இப்போ பாருங்க நம்ம வந்து குகைக்குள்ளே வந்திருக்கோம். இதுதான் அந்த வந்து சீக்ரெட்டான குகை. அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் இருக்கு. அதுக்கப்புறம் இதை பாருங்க, இது உள்ள போகலாம். பேங்க் உள்ள பேங்க்கு எங்க உருத்துற இந்த பேங்க் பாத்தீங்கன்னா அந்த தீவு இருக்குல்ல, ஒரிஜினலான தீவு ராபின்சன் தீவு. அங்க வந்து இந்த பேங்க் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும். எங்களுக்கு அந்த ஹிஸ்டரி இன்னும் தெரியல, நாங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து சொல்றோம். அதுக்கப்புறம் அங்க வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கு, அங்க ஏற முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஒரு சின்ன பொண்ணு வந்து வயிறு வந்து மறைச்சிட்டு இருந்தா, அதனால வந்து நம்ம அப்புறமா வந்து செக் பண்ணலாம். இப்ப பாருங்க, இது வந்து அவ்வளோஜி வந்து வால் கிளாக். இது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஏன்னா வந்து இங்க பசங்கலாம் வந்து டைம் கத்துக்கலாம். பாத்தீங்களா, டைம்லாம் கத்துக்கலாம். இங்க எத்தனை மணி இருக்கு அதெல்லாம் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இது உள்ள போனா எப்படி வரலாம்னு தெரியல. பாத்தீங்கன்னா மக்களே, நாங்க வந்து மணிக்கூர்ல இருந்து இப்ப வந்து நம்ம சாப்பாடு கடைக்கு வந்தாச்சு. நான் ரெஸ்டாரண்ட்ல தான் இப்ப இருக்கேன். இங்க பாருங்க, காய்கறி, வெயிட் மிஷின், வெயிட் போட்டு பாக்குறதுக்கு, இதை அளந்து பார்ப்பாங்கல்ல அதெல்லாம் இருக்கு. அப்படியே இந்த காய்கறி எடை போடுறதுக்கு எடை மிஷினு, அப்புறம் தயிர் எல்லாமே இருக்கு. கறி பிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இது வேற. அப்புறம் வேற என்ன இருக்குன்னு காட்டுறேன் வாங்க. இது வந்து காஃபி. ஐ திங்க் ராபின்சன் தீவு வந்து எப்படின்னு தெரியல, வந்து ஜெயில் கைதி வச்சிருக்கிற மாதிரி எல்லாமே நிறைய பொருட்கள் இருக்குங்க. உங்களுக்கே ஏதாச்சும் ஐடியா வரும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பார்த்து. இங்க வந்து காஃபி மிஷினு, தண்ணி எல்லாமே இருக்கு. ஒயின், அதான் ஹாட் ட்ரிங்க், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்கு. இது பாத்தீங்கன்னா என்னது இது? தெரியல இது என்ன. C'est quoi ça? Je sais pas. D'accord. Ah oui, moi je peux pas monter là-bas moi. கைதிங்க மாதிரி. அதான் விலங்குலாம் இருக்கு பாருங்க. இங்க விலங்கு இருக்கு. இப்ப விலங்கு இருக்கு. இது வந்து டாக்டர். இதெல்லாம் வந்து டாக்டர் ரூம். டாக்டர் ரூம் வந்து டாக்டர் ரூம் பாத்தீங்களா, இப்படிதான் போனோம் டாக்டர் ரூமுக்கு. Tu passes? Tu vois là-bas? Ouais. நம்ம டாக்டர் ரூம் குள்ள வந்தாச்சு. moi je suis டாக்டர் வந்து டாக்டருக்கான படிப்புலாம் அது ஃபுல்லா இருக்கு இந்த புத்தகம். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்குள்ளே வந்துச்சு. அந்த கைதிகளுக்காக வந்து ஸ்கூல் நினைக்கிறேன். இதெல்லாம் ABC, இது வந்து அந்த மேப்போட பிளான் அதெல்லாம் இருக்குது.
நாட்லாம் எப்படி போடணும்னு கத்து தராங்க பாருங்களேன். இப்படி லேஸ் கத்துப்பேன். நாட் எப்படி போடுறது, இந்த மாதிரி போடலாமா, இப்படி போடலாம், இப்படி போடலாம், இப்படி போடலாம். Alors, அங்கே blackboard. Blackboard. Je suis la maîtresse. Alors, les élèves, qu'est-ce que vous faites? Asseyez-vous. Les élèves, ils ont beaucoup mangé à la cantine. Ah oui, ils ont beaucoup mangé à la cantine, ils sont très fatigués. Ah, c'est ça le box là. 1 plus 1. Égale 2. Bravo. 2 fois 2. 4. Bah bravo. Bon, bravo les enfants, vous avez bien travaillé. Au revoir. À demain. Une vidéo YouTube. Oui. YouTube. Ouais. Je peux venir. Ah ouais? Je peux parler. Avec tes parents? Est-ce que tes parents sont d'accord qu'on te filme? Plein de fois. Je suis plein de fois sur YouTube. Ah ouais, t'es sorti plein de fois sur YouTube? C'est vrai? Et abonnez-vous. Oui. Merci Abonnez-vous à la beaucoup. chaîne. Ok. Ici, c'est l'usine. C'est que j'allais en Inde. Oui, moi je viens de là-bas. J'ai déjà allé là-bas. Ah, இது usine. Usine தான் வந்து பாத்தீங்கன்னா factory. என்ன factory? C'est les couilles là. Je vois pas. C'est Forge Factory. Forge factory. Ah. இரும்பு. Alors, இது வந்து போட்டு போடாச்சு, c'est fermé. Attends. On peut faire. Oui. Attends. Ouais, ça c'est pour les chevaux. on Non, fait je un rigole. cheval. Ok, ouais, c'est ça. Voilà. Bon, on va chercher les chevaux. Ok, très bien. Vous êtes en train de faire quoi? Des vidéos YouTube. Tu regardes YouTube, toi? Je parle français aussi. Tu parles français, hein? Les deux. Moi, je parle français. Et tu sais tibet? Après, je pense que c'est... C'est ça. Après, ici, c'est... Privé. private room. இதெல்லாம் private room நினைக்கிறேன். இப்போ எப்படி வந்து என்ன அந்த ஹிஸ்டரி உங்களுக்கு சீரியஸா தெரியல எங்களுக்கு. ஆனா வந்து கண்டிப்பா நாங்க அதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சொல்றோம். அங்க இருக்காருல வெளிய அந்த ஆளு உட்கார்ந்து இருக்காருல அவர்கிட்ட கேட்கலாம். அவர்தான் வந்து இந்த ஓனர் நினைக்கிறேன். இது பாத்தீங்கன்னா பேபி ஃபுட் ரூம். இது வந்து எப்படி சொல்றது, மினி பேபி ஃபுட். ஆனா இது ரொம்ப வித்தியாசமா விளையாட வேண்டியது இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி தூக்கி தூக்கி விளையாடணும். அது கைதிகளுக்கு அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். Ah, bah, je crois qu'il y a des cordes en dessous pour faire jouer les joueurs. C'est pas ça? Regarde. அப்ப நான் இங்க தப்பா நினைக்கிறேன். இருங்க. C'est monté. ஓகே. எங்க பால் காணோமே. நோ பால் திரும்பி போச்சு. இல்ல இருக்கு. அங்க. ஓகே ஓகே. இப்படி விளையாடுற மாதிரியா? இப்படி இப்படி பாத்தீங்களா? எப்படி விளையாடுற மாதிரி இருக்கு. இப்படி Oh non. அவரே தோத்துக்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னா இது வந்து வெளியே வந்து தெரியுது, வெளியே போற வழி. ஆனா இப்படி இருந்து போக முடியாது, அங்க போய் தான் சுத்தி இருந்து போகணும்.
நாங்க பார்க்கவே இல்ல வந்ததுல இருந்து. ஆனா இந்த ரூம்ல தான் வந்து ஹிஸ்டரியே ஒளிஞ்சிருக்கு. எங்க நான் காட்டுறேன், இங்கதான் இருக்கு, வாங்க. ஒரு நாள் ஒரு ஆள், ரொபின்சன் பேரு, இங்கிலாந்துல இருந்து ஒரு தடவை கடல் பயணம் பண்ணணும்னு டிசைட் பண்றான். அவனுக்கு பெரிய ஆசை, உலகம் சுத்தணும், காசு சம்பாதிக்கணும், அட்வென்ச்சர் பண்ணணும். ஆனா ஒரு ட்ரிப்ல ஒரு பெரிய ஸ்டோர்ம் வந்துருச்சு. அந்த பெரிய புயல் காத்தடிச்சு அவனோட ஷிப் ஃபுல்லா உடஞ்சி போச்சு. ஷிப் உடஞ்சி ரொபின்சன் தனியா ஒரு தூரத்துல வெளியே போயிடுறான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீவு. நோ பீப்புள், நோ ஹெல்ப், நோ ஃபோன், நத்திங், கம்ப்ளீட்லி ஸ்ட்ராண்டட். ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப பயந்துட்டு இருந்தான். என்ன செய்யலாம்னு தெரியாமலே அப்படி தனியாக அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் ரொபின்சன் ரொம்ப துணிவுடன் இருந்தான். அப்படியே அந்த தீவில் சர்வைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ட்ரீஸ் கட் பண்ணி ஒரு ஷெல்டர் பில்ட் பண்ணினான். ஃப்ரூட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கண்டுபிடிச்சி ஃபுட்டாக வச்சுக்கிறான். ஸ்லோலி அவன் வந்து ஒரு பெரிய சர்வைவல் எக்ஸ்பர்ட் மாதிரி ஆகிட்டான். வருஷங்கள் போகுது. ஒரு நாள் அவன் பார்க்குறான், சம் கனிபல்ஸ் வந்து ஒரு மனுஷனை கில் பண்ண போகிறாங்க. ரொபின்சன் அப்படியே ஷாக் ஆகிடுறான். ஆனால் அதில் ஒரு சின்ன பையனை காப்பாற்றுறான். அவனுக்கு ஃப்ரைடேன்னு பேர் வச்சிட்டான். பிகாஸ் அவன் அந்த நாள் தான் மீட் பண்ணான். ஃப்ரைடே ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் ஸ்மார்ட்டாக இருந்தான். இப்போ பாருங்க, ரொபின்சன் வந்து ஃப்ரைடேக்கு இங்கிலீஷ் அண்ட் பைபிள் சொல்லித்தர முயற்சி பண்ணுறார். ஆனால் ஃபன்னி ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே தான் ரொபின்சனை கடவுளை பற்றி டீப்பாக புரிஞ்சிக்க வச்சிடுறான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரொபின்சனுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வருது. கடலில் ஒரு ஷிப் வந்துச்சு. அவனும் ஃப்ரைடேயும் அந்த ஷிப் மூலமாக அவங்க வீட்டுக்கு திரும்பி போவாங்க. ஆஃப்டர் 28 years ஆஃப் ஐஸ்லாண்ட் லைஃப், அதாவது அந்த தீவில் வந்து 28 வருஷமாக அங்கே இருந்து அதுக்கப்புறம் ஒரு கப்பல் வந்து அந்த கப்பலில் ஏறி தான் அவங்க வீட்டுக்கு போக போகிறாங்க. இதுதான் ரொபின்சன் க்ரூசோவோட கதை. சர்வைவல், ஃப்ரெண்ட்ஷிப், துணிவு, கடவுள் மேலே நம்பிக்கை, ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆன ஒரு செம்ம அட்வென்ச்சர் ஸ்டோரி தான் இது.